வணக்கம் சார். 2026 தேர்தல் நெருங்கி வருவதனால இப்ப என்னன்னா நிறைய கூட்டணி மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்ப தேமுதிக எல்லாம் இணைஞ்சிருக்காங்க, பன்னீர்செல்வம் இணைய போவதாக சொல்லிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த பலத்த கூட்டணியா வந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி திமுக கூட்டணி மேலும் ஒரு பலமான ஒரு கூட்டணியாக மாறி இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு வந்ததுனால ஒரு தொகுதியில குறைந்தபட்சம் ஒரு 500 ஓட்டு வித்தியாசங்கள்லாம் போக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய அந்த நிலைகள்லாம் இருக்கு நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரியான ஒரு சின்ன ஓட்டை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அந்த காரணத்தினால தேமுதிகவை திமுக கூட இணைச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய பேரம்லாம் நடந்தது. அந்த அம்மா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த சிவராத்திரி அன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி உடன் இந்த அம்மா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அந்த சாமியாருக்கு முன்னாடி நின்றுகிட்டு ஒரு போட்டோ ஒன்று போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள்லாம் செஞ்சாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனாலும் அந்த அம்மா 2 கட்சியிலையும் பேரம் பேசினாங்க. ஒரு பெரிய பேரம் அதிமுகவிலையும் திமுகவிலையும். அது ஏறத்தாழ அந்த பேரம் திமுக கொஞ்சம் கூடுதலா கொடுத்து, அதாவது ஒரு சுதீஷுக்கு ஒரு மேலவையினுடைய உறுப்பினர் பதவியும் 7 நமக்கு கிடைச்ச தகவலின்படி சொல்றேன் 7 சட்டமன்ற தொகுதிகளும் தேமுதிகவுக்கு திமுக கொடுத்திருக்காங்க. அது இல்லாம ஒரு 150 கோடி ரூபாய் வரை அவங்களுக்கான பணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. இதுதான் உண்மை அப்படின்றத ஓரளவு யூகிக்க முடியுது. இதனால திமுக என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைக்கு அதிக சீட்டு கொடுக்க முடியாம தேமுதிகவுக்கு இவ்வளவுதான், விடுதலை சிறுத்தைக்கும் அதான், மதிமுகவுக்கு அதான், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அந்த எல்லையோட நிறுத்துவாங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி திமுகவும் காங்கிரஸும் ஏறத்தாழ 2017 இருந்து அந்த கூட்டணி இருந்துட்டு இருக்குது. அது தொடர்ந்து வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருந்துட்டு இருக்குது. இப்ப மாணி தாகரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் 2 பேரும் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வாதங்கள், அதாவது நீங்க ஒரு மாவட்டத்துல நின்றுகிட்டு ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு அப்படின்றத கேட்கறத எங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்க கட்சியினுடைய அரங்கத்துக்குள்ள கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க கட்சியினுடைய அரங்கத்துல உங்க தலைவர்கிட்ட அதை சொல்லலாம். நீங்க யாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, செல்வ பெருந்தகை கிட்ட சொல்லலாம். இந்த வாட்டி நாம 40 சீட்டுக்கு மேல கேட்கணும் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை கிட்ட சொல்லலாம். இல்லைன்னா ராகுல் காந்தி கிட்ட சொல்லலாம், சோனியா காந்தி கிட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு ஓப்பனாக பொதுவெளியில எங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, 40 தொகுதிகளுக்கு மேல வேணும் அப்படின்றதுலாம் சேட்டை தரும், ரொம்ப சேட்டை. இதெல்லாம் ஓவர். காங்கிரஸ் பண்றது ஓவர். காங்கிரஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெறணுன்றதுக்காக, அவங்களுக்கு வேணுன்றதுக்காக கீழே இறங்கி சென்ட்ரல் மீடியத்துல காலை தூக்கி போட்டு, ராகுல் காந்தி சென்ட்ரல் மீடியத்துல காலை தூக்கி போட்டு கிராஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் கடையில் அவரே ஒரு ஸ்வீட் வாங்கி, அந்த ஸ்வீட் பாக்ஸ் எனது மூத்த சகோதரர் எங்க அண்ணன் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கொடுத்து கட்டி பிடிச்சி கொண்டாடுங்க. ஏன்னா நீங்க பிரைம் மினிஸ்டரா வரணும்ன்றத அவர் தான் முதல்ல முன்மொழிங்க. நீங்க இந்தியாவில் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அப்படின்றத இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோ, இந்தியா கூட்டணியில் இருந்த கெஜ்ரிவாலோ, அல்லது இந்தியா கூட்டணியில் இருந்த உத்தவ் தாக்கரேவோ, இப்ப யாருமே ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் ஓங்கி குரல் கொடுத்து அதை முன்னிறுத்தி இந்த பிரச்சாரத்தை கட்டமைச்சார். இப்ப அவ்வளவு உதவிகளை செஞ்ச ஒரு நபருக்கு இன்னைக்கு அவரு முதலமைச்சர் பதவிக்காக வரக்கூடிய ஒரு தேர்தல் நடக்க போகிறது. அப்ப இந்த ராகுல் காந்தி ஒரு ஒழுக்கமான, ஒரு நேர்மை தன்மை உள்ள மனிதராக இருந்திருந்தா
இந்த பேச்சுக்கு, இந்த சலசலப்புக்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வச்சிருப்பார். ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். ஆனா ராகுல் காந்தி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததா? இந்த கூட்டணி சலசலப்பு உருவாகிறதுக்கு ராகுல் காந்தி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இந்த அளவுக்கு பிரச்சனைகளே வளரவிட்டதுக்கும் ராகுல் காந்தி தான் காரணம் அப்படின்னு தெளிவா தெரியும். இடையில இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க, இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்றத நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா அவங்க நேரா ராகுல் காந்தியை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதுக்கு பின்னாடியும் இவங்க அடங்கல. அப்பவும் அவர் சொல்லி அனுப்புற மாதிரி இவங்க நடந்துக்கல. இது மிக அபத்தமானது. ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு உண்டு. எப்போதுமே இந்திரா காந்தி குடும்பத்தின் மீது, நேரு குடும்பத்தின் மீது தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நன்மதிப்பு வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ராகுல் காந்தி நடந்துகிட்ட அந்த விதம் சரியில்லை, சற்று சரிவுதான். காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்ட விதத்துக்கு முதலமைச்சர்லாம் ரொம்ப சூடாயிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஆன பின்னாடிதான் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள்ள இருந்தா இருக்கட்டும், இல்லாத போனால் போகட்டும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற முடிவுக்கு திமுக வந்துவிட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதனுடைய ஒரு பார்ட்டு தான் தேமுதிகவை உள்ள எடுத்தது. காங்கிரஸ் கட்சியே வேண்டாம், தேமுதிக வச்சுக்கோம், என்ன இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளை ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுக்கோம், காங்கிரஸ் கட்சி வேண்டாம் அப்படின்ற மனநிலைக்கு திமுக வந்து விட்டது. அதனால திமுக உறுதியா இருக்கும். இன்னைக்கு கிராம கமிட்டி வரணும், கார்னர் வரணும், மக்களை நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி திமுக. அதனால அவங்க காங்கிரஸை இல்லாத விட்டாலும் தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷனு? தாவேக்கின்ற ஒரு ஆப்ஷன் தானே, போய் பார்க்கட்டும். தாவேக்க கூட நிரூபிக்கப்படாத, எத்தனை வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி கணிக்க முடியாத ஒரு புதுசா ஒரு நடிகர் கட்சி தொடங்கியிருக்காருன்னா அந்த கட்சியில் கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்குது. அதை வச்சு இங்க சீட்டு பேரங்கள் கூடுதலாக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டங்களை காங்கிரஸ் வச்சிருக்குதுன்னா வச்சிருக்கட்டும். அதாவது எல்லா கட்சிக்குமே அதிக சீட்டு கேட்கறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதை எங்க கேட்கிறோம், யார்கிட்ட கேட்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமானது. மீடியா கிட்ட கேட்டா கிடைச்சிருமா? மீடியா கிட்ட சொல்லி கேட்டா கிடைச்சிருமா? மக்கள் மத்தியில பொது வெளியில பேசினா கிடைச்சிருமா? எங்களுக்கு 41 சீட்டு தொகுதி வேண்டும், இல்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்னு மக்கள் மத்தியில போய் பேசினா வந்துருமா? யார்கிட்ட கேட்கணும்? உங்க கட்சி நீங்க யாரு? உங்க கூட்டணி கட்சி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? மாணிக் தாகூருக்கு என்ன தகுதி இருக்குது? பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன தகுதி இருக்குது? கூட்டணி குறித்து பேச யாருக்கு தகுதியான நபர்கள்? அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அதற்காக குழு ஒன்று நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த குழு பேசணும். இதெல்லாம் விட்டுட்டு இவங்க தேவையில்லாத வாதங்களை முன்வைத்து பிரச்சனைகளை உருவாக்கி மக்கள் மத்தியில அது கீழே கிரவுண்ட்ல போக போக இலக்கங்கள் குறையும். நாளைக்கு 2 கட்சிக்காரங்க எப்படி ஒன்னா இணைஞ்சி ஒரு கூட்டணியோட வேலை செய்வான், எப்படி களத்துல இறங்கி போராடுவான்? அப்ப அங்க ஒரு சுணக்கம் ஏற்படும் இல்ல? அதுதான் காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்குது. முதலமைச்சர் அதுக்குதான் கூட்டணியில் அவங்க இருந்தால் இருக்கட்டும், இல்லாவிட்டாலும் நாம போராடி வெற்றி பெறலாம் அப்படின்ற மனநிலைக்கு முதலமைச்சர் வந்துட்டார். நெருங்கி வருது சார். அந்த நேரத்துல கூட மாறலாம், காங்கிரஸ் திருப்பி திமுக சேர வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, இப்பவெல்லாம் போகாது. ஏன்னா அவங்களுக்கு திமுகவை விட்டு போனால் காங்கிரஸுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்றது காங்கிரஸுக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவிலேயே காங்கிரஸ் கூட உறுதியா ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக மட்டும்தான். நீங்க 2029 நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுன்னா திமுக கூட இருந்தாதான் நீங்க 40 சீட்டும் ஜெயிக்க முடியும். உங்க கூட்டணிக்கு 40 தொகுதிகள் இங்க கிடைக்கும். திமுக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க நாக்க கூட வலிக்க முடியாது. இந்தியாவில் உங்களை யாருமே ஏத்துக்கல. இந்தியாவில் மம்தா பானர்ஜியோ யாருமே, காங்கிரஸ் கட்சியோ அதனுடைய தலைவர் ராகுல் காந்தியோ யாருமே அவங்க ஏத்துக்கல. ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா ஒரு விதத்துல பேசுவாங்க, அவங்களுக்கு தேவை இல்லை என்றால் வேறு விதமா முடிவெடுக்கக்கூடிய இந்த மனநிலை உள்ளவங்க அவங்க. அதனால காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில எந்த மாநில கட்சியும் நம்புவதற்கு தயாராக இல்லை. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. நீங்க தொடர்ந்து எல்லா மாநிலங்களுமே இப்ப காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்விதான் சந்திச்சுட்டு இருக்கு. தொடர்ந்து எல்லா மாநிலங்களுமே தொடர்ந்து அவங்க இப்ப தோல்விதான் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரசினுடைய நம்பகம் தன்மை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கூட்டணி கட்சிகிட்டையும் சரிதான், மக்கள் மத்தியிலையும் சரிதான், அவர்கள் மீது நம்பகத்தன்மை குறைந்துதான் வருகிறது ஒழிய
அவர்கள் மீது நல்ல நம்பகத்தன்மை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காங்கிரஸ் பிரயோகிக்கணும். அந்த கட்சியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கட்சியெல்லாம் அழிய வேண்டிய கட்சி தான். அதெல்லாம் வந்து இன்னும் ஐயோ இன்னைக்கு பெரியாரை பத்தி பேசுறாரு, அம்பேத்கரை பத்தி பேசுறாரு ராகுல் காந்தி, நல்ல புரிதலோடு இருக்காரு, இடஒதுக்கீடை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு கிட்ட இல்லாத, இந்திரா காந்தி கிட்ட இல்லாத, ராஜீவ் காந்தி கிட்ட இல்லாத ஒரு மாற்றம் ராகுல் காந்தி கிட்ட இருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ராகுல் காந்தி இப்போ ஒரு முற்போக்கு சக்தியாக, முற்போக்கு சிந்தனைவாதியாக வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னு நாமெல்லாம் நம்பணும். அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அவர்களுடைய பிறவி குணத்தை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது என்றதை இப்போதான் காட்டுது. அதனால வந்து காங்கிரஸ் கட்சி, பிஜேபி ரெண்டு நீங்க தனித்தனியா பார்க்க வேண்டாம். பிஜேபி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே கொள்ளும் மனிதர்களை, காங்கிரஸ் பாய்சன் வச்சு மெதுவா கொள்ளும். இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய அந்த விதம். அதனால வந்து காங்கிரஸ் கட்சி ஆபத்தான கட்சி. பிஜேபி எந்த அளவுக்கு ஆபத்தான கட்சியோ அதே அளவிற்கு காங்கிரஸும் ஆபத்தான கட்சி. நேத்து வந்து முதல்வரை வந்து பன்னீர்செல்வம் சந்திச்சிருக்காரு. அவர் கூட இணைவதா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப வேற வழியே இல்லாம இணைகிறாரா? எந்த மாதிரி சூழ்நிலை நினைக்கிறீங்க? ஆமாமா, அவருக்கு வந்து ஓபிஎஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். அவருக்கு வந்து இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியிலே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, இவர் பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணாத ஒரு கேரக்டர். கோடி கோடியா அடிச்சு வச்சிருக்காரு, பட் வந்து பாக்கெட்ல இருந்து 10 பைசா செலவு பண்ண மாட்டார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால இன்னைக்கு அவர் அரசியல் அடைக்கலம், அவருக்கான ஒரு அடைக்கலம் வேணும். ரெண்டாவது, அவருடைய வாரிசு பிள்ளைகளுக்கான ஒரு எதிர்காலம் வேணும். அதையெல்லாம் இன்னைக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து திமுக தான் அதுக்கான கடைசி புகலிடம். அதுக்கு மாற்று வழி கிடையாது. அவரும் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன், நாவலர் நெடுஞ்செழியனும் ஓபிஎஸும் ஒரே கேட்டகரி, ஒரே மாதிரியான அழிவுகளை சந்திக்கக்கூடியவர்கள் தான். அதனால வந்து அவர் சந்திப்பாரு, சேருவாரன்றதுல சந்தேகம், திமுகவில் என்ன அஜெண்டாவில் சேர்றாருன்றதுல சந்தேகம், பொறுத்தும் தான் பார்க்கணும். வணக்கம்.